ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கான்டெம்ப்ரரி லிட்ரரி கிரிட்டிசிசம் அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கில் இருந்து ஸ்ட்ரக்சர், சைன் அண்ட் ப்ளே இன் ஹியூமன் சயின்ஸ். இது வந்து ஒரு எஸ்ஸே. இந்த எஸ்ஸே வந்து யார் சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜாக்கஸ் டெரிடா அப்படிங்கிறவங்க தான் சொல்லியிருப்பாங்க. அதோட சம்மரி என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த டாப்பிக்கே வந்து ஒரு ட்ரையான டாபிக் தான். நம்ம வந்து ஸ்டோரி கேட்டு எழுதுகிற மாதிரி இருக்காது. இது வந்து பார்ட் 2 வீடியோ. நான் பார்ட் 1 வந்து ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கிறேன். பார்க்காதவங்க வந்து அதை பார்த்துட்டு அதோட கண்டினியூஷன் தான் இது. கண்டினியூ பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கூட தெளிவாக புரியும். ட்ரை பேப்பர் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் அப்படியே நோட்ஸ் எடுத்துகிட்டே வந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கூட ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுத்துக்கிறேன். டெரிடா வந்து ஒரு சிம்போசியம் அட்டன் பண்ணுறாரு இல்லையா? அந்த சிம்போசியமில் வந்து நம்ம சொன்ன எஸ்ஸே தான் இது. அந்த சிம்போசியம் வந்து எதில் அட்டன் பண்ணியிருப்பார் அப்படிங்கிறதெல்லாம் வந்து நம்ம பார்ட் 1 வீடியோவிலே வந்து பார்த்துட்டோம். பார்க்காதவங்க வந்து மறக்காமல் டைம் இருக்கிறப்ப செக் பண்ணிக்கோங்க. அந்த சிம்போசியம் நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாங்குவேஜ் ஆஃப் கிரிட்டிசிசம் அண்ட் சயின்ஸ் ஆஃப் மேன் அப்படிங்கிற டாப்பிக்கில் தான் வந்து சிம்போசியம் வந்து நடந்துகிட்ருக்கோம். டெரிடா என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஸ்ட்ரக்சர் இஸ் எவ்ரிவேர். அதாவது எல்லா இடத்துலையுமே ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிற ஒன்று வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அவர் வந்து ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது வந்து ஒரு ஒன் ஆஃப் தி ஓல்டு கான்செப்ட். அது வந்து ஒரு பழைய கான்செப்ட் தான். எதை மாதிரி அப்படின்னு சொன்னால், ஒரு மெட்டாஃபிசிக்ஸ், வெஸ்டர்ன் ஃபிலாசபி மாதிரி நம்மளோட ஸ்ட்ரக்சரலிசமும் வந்து ஒரு ஓல்டு கான்செப்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. பைனரி டிஸ்டிங்ஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போது நைட் அப்படின்னா கண்டிப்பான முறையில் டே வந்து தான் ஆகணும். இப்போ வந்து நைட் ஆச்சுன்னா கண்டிப்பாக வந்து விடிஞ்சிரும் இல்லையா? அதுதான் வந்து பைனரி டார்க் அப்படின்னா லைட் அப்படிங்கிற ஒன்று இருந்தே ஆகணும். அதாவது எல்லாத்துக்குமே ஆப்போசிட், அதுக்கு ஈக்குவலாக ஒன்று இந்த உலகத்தில் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதுதான் பைனரி டிஸ்டிங்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இது வந்து ஒரு மெயின் கான்செப்டாகவே பேசுவார். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, கடவுள் வந்து இந்த உலகத்தை வந்து ஒரு ஆர்டரோடு தான் க்ரியேட் பண்ணியிருக்காரு. எப்படின்னா ஒரு ஈக்குவலாக வந்து எல்லாமே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. மேன் அப்படின்னா விமன் இருக்காங்க, டே அப்படின்னா நைட்டுன்னு ஒன்று இருக்குது, டார்க் அப்படின்னா லைட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது இல்லையா? அதுதான் பைனரி டிஸ்டிங்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஹவ் அ லாங்குவேஜ் ஷுட் பி அண்டர்ஸ்டுட் அப்படின்னா, ஒரு லாங்குவேஜை வந்து நம்ம எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 விஷயம் சொல்கிறாங்க. இதில் வந்து சிக்னிஃபையர் அண்ட் சிக்னிஃபைடு அப்படின்னு சொல்லிட்டு 2 சொல்கிறாங்க. இதில் வந்து நம்ம ரிலேஷன்ஷிப் பிட்வீன் சிக்னிஃபையர் அண்ட் சிக்னிஃபைடோடது பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, சிக்னிஃபையர் அண்ட் சிக்னிஃபைடு அதோட ரிலேஷன்ஷிப் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். இப்போ வந்து சிக்னிஃபைடு அப்படின்னா அது வந்து ரியாலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். சிக்னிஃபையர் அப்படின்னா அதை குறிக்கிற சைன் அப்படின்னு அர்த்தம். இப்போ வந்து ரியாலிட்டியை குறிக்கிற சைன் அப்படின்னு அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள், உங்கள் மைண்டில் வந்து நான் இப்போ ஃப்ளார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே இமேஜின் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னேன்னா, ஒவ்வொருத்தங்க மைண்ட்லேயும் வந்து ஒவ்வொரு ஃப்ளார் வரும். அப்படி இல்லையா? ஒவ்வொரு ஃப்ளாரும் வரும். அது வந்து டிஃப்ரெண்ட்டான கலராக இருக்கலாம், என்னவா வேணால் இருக்கலாம். ஆனால் அந்த எல்லா ஃப்ளாருக்குமே காமனாக ஒரு நேம், அதுதான் ஃப்ளார். ஃப்ளார் அப்படின்னு இருக்குது இல்லையா? அந்த எல்லா பூக்களையுமே குறிக்கிறது வந்து ஃப்ளார் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ வந்து அந்த ஃப்ளார் வந்து சைன். அந்த நம்ம நினச்சிருக்கிற பூ வந்து சிக்னிஃபைடு அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அந்த ஃப்ளாருங்கிறன்னு மென்ஷன் பண்ணுறது வந்து சிக்னிஃபையர், அந்த பூ வந்து சிக்னிஃபைடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ வந்து பூ வந்து நிஜத்திலே இருக்கும், அது வந்து ரியாலிட்டி. இப்போ வந்து அந்த ஃப்ளார் அப்படிங்கிற வேர்டை வந்து சைன், அதாவது சிக்னிஃபையர். ரியாலிட்டி, சைனுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் வந்து இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து நமக்கு இதுதான் ஃப்ளார் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்லிக் கொடுத்துருப்பா? நம்மளோட டீச்சர்ஸ் சொல்லிக் கொடுத்துருப்பாங்க. அவங்களுக்கு அவங்களோட டீச்சர் சொல்லிக் கொடுத்துருப்பாங்க. இப்போ வந்து அந்த இது ஃப்ளார், இதுக்கு இதுதான் பேர் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி வந்தது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வைட் ரேஞ்ச் ஆஃப் பீப்புள் வந்து அக்செப்ட் பண்ணணுமா எதனா, சிக்னிஃபையர் ஃபார் அ லாங்குவேஜ். ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் வந்து இதுக்கு இதுதான் பேர் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட வைட் ரேஞ்ச் ஆஃப் பீப்புள் வந்து அக்செப்ட் பண்ணி வைக்கிறது தான் இந்த சிக்னிஃபையரும் சிக்னிஃபைடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஒரு லாங்குவேஜில் வந்து எப்படி டிரைவ் பண்ணுறாங்க அப்படின்னா, மீனிங் பை டிஃபரன்ஸ். இப்போ எப்படி டிரைவ் பண்ணுவாங்க? ஒரு பூக்கு வந்து பேர் ஃப்ளார் அப்படின்னு சொல்லிட்டு யார் வச்சாங்க அப்படின்னா, ஏன்னா அதோட பேர் வந்து வேறு எதுக்குமே இல்லை, அதனால இதுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு நேம் மட்டும்தான் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியாக டிஃபரன்ஷியேட் பண்ணி எல்லாத்தையுமே சிக்னிஃபையர் சிக்னிஃபைடாக வந்து மாற்றி பிரித்து வச்சுருப்பாங்க. அவர் வந்து இந்த எஸ்ஸே எழுதும்போது வந்து ஸ்ட்ரக்சருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராப்பரான தியரியே கிடையாதாம். ஏன்னா ஸ்ட்ரக்சரலிசம் அப்படிங்கிறது வந்து ஒரு ஓல்டு கான்செப்ட். இவர் வந்து இந்த எஸ்ஸே சொல்லும்போது, இந்த ஸ்பீச்சை வந்து டெலிவரி கொடுக்கும்போது ஸ்ட்ரக்சருக்கு அப்படின்னு ஒரு ப்ராப்பரான தியரியோ ஸ்ட்ரக்சரோ வந்து கிடையாது அப்படிங்கிறத சொல்கிறாரு.
இது வந்து ஒரு கைண்ட் ஆஃப் எக்ஸ்பெரிமெண்ட். இப்போ வந்து நம்ம புதுசா ஒண்ண எழுத போறோம், புதுசா ஒண்ணு பண்ண போறோம் அப்படின்னா, அது வந்து ஒரு ஜஸ்ட் அ ட்ரை அப்படின்னு தானே சொல்லுவோம். அதே மாதிரி இது வந்து ஒரு கைண்ட் ஆஃப் எக்ஸ்பெரிமெண்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஆனா இந்த எக்ஸ்பெரிமெண்ட் வந்து ஒரு எண்ட்ல வந்து ஒரு கான்ட்ரோவர்சியோட முடியுது அப்படின்னு சொல்றாங்க. அந்த கான்ட்ரோவர்சி வந்து எதிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து குரூப் ஆஃப் பீப்பிள் டினோட் த சவுண்ட் அண்ட் சைன்ஸ் ஃபார் லாங்குவேஜ். ஒரு லாங்குவேஜ் வந்து ஃபார்ம் ஆகணும்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து சவுண்டும், சைனும் வந்து கண்டிப்பான முறையில இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இப்போ வந்து இட் இஸ் அ பர்ட்டிகுலர் ஃபீல்ட் ஆர் ஃபார் ஹியூமன் சயின்ஸ். இப்போ வந்து ஒரு பர்ட்டிகுலரான பிளேஸ்க்கு மட்டும்தான் அந்த சைன் வந்து இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, இல்ல பர்ட்டிகுலர் ஃபீல்டில் வந்து ஒவ்வொரு இப்போ நம்ம இந்தியால வந்து நம்மளோட லாங்குவேஜை பொறுத்த மட்டில வந்து நம்ம ஃப்ளாரை வந்து ஒரு மாதிரி சொல்லுவோம். இதே இதை வந்து நார்தர்ன் கண்ட்ரீஸ்லலாம் பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து ஒவ்வொன்னு மென்ஷன் பண்ணி சொல்லுவாங்க இல்லையா? அதுதான் சொல்றாங்க. இந்த சிம்போசியம்ல வந்து அவங்களுக்கு 2 கான்ட்ரோவர்சி இஷ்யூ ஃபார்ம் ஆகுது. இப்போ நார்மலா ஒரு சிம்போசியம் கண்டக்ட் பண்ணாங்க அப்படின்னா எப்படின்னா, அது மூலியமா அவங்களுக்கு இருக்கிற கன்ஃப்யூஷன்ஸ் எல்லாமே கிளியர் ஆகி ஒரு புது ஐடியாவோட வருவாங்க. ஆனா இந்த சிம்போசியம் மூலியமா ஒரு 2 கான்ட்ரோவர்சியான இஷ்யூ வந்து கிரியேட் ஆகுதுன்னு சொல்றாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்ளிகேஷன் ஆஃப் அ ஜெனரல் தியரி ஆஃப் சயின்ஸ் அண்ட் லாங்குவேஜ் சிஸ்டம் டு ஆல் ஏரியா ஆஃப் ஹியூமன் சயின்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஆல்ரெடி பார்த்த மாரி தான் இந்த சிம்போசியம் வந்து ஒரு கன்ஃப்யூஷனையும், இஷ்யூவையும் வந்து கிரியேட் பண்ணுது. எதுல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாங்குவேஜ் இஸ் அ சிஸ்டம் ஆஃப் சைன். அதில வந்து ஒரு இஷ்யூவை கிரியேட் பண்ணுது. இந்த வீடியோ வந்து இன்னும் பார்ட் 3 வந்து போகும். பார்ட் 1 பார்க்காதவங்க வந்து மறக்காம பார்த்துக்கோங்க. இந்த வீடியோல ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கீழ மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வேற ஏதாவது வீடியோ வேணும்னா கீழ கமெண்ட் பண்ணுங்க.